Hi sisters and brothers, welcome to our channel Guru Krupa 369. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலனா ஜென்ரல் இங்கிலீஷில் பயோகிராஃபிஸில் வந்து ஹெலன் கெல்லர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 6th ஓல்டு புக்கில் இருக்குது. 6th ஓல்டு புக் இருக்கிறவங்க படிச்சுப்பாங்க, இல்லாதவங்க நம்ம ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிட்டு போகலாம். அப்போ தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் இந்த புக்கு கண்டென்ட் படிச்சுட்டு சில நோட்ஸில் இம்பார்ட்டண்ட்டானது பார்த்துட்டு அப்புறம் ஒன்லைனர் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குயிக்காக இது பண்ணுறதுக்கு. சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6th ஓல்டு புக்கில் ஹெலன் கெல்லர் என்ற லெசனுக்கு த மிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்காங்க. A short biography of Helen Keller. சரிங்களா? Have you heard about her? She was born 150 years ago in small town in Alabama, USA. எங்கே பிறந்திருக்காங்கன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க, அலபாமா யூஎஸ்ஏல தான் ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்குது. Her name is Helen Keller. When Helen was 1.5 years old, she became seriously ill and lost her ability to hear and see. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. 1.5 years இருக்கும்போது அவங்க வந்து பார்க்கவும் முடியல, கேட்கவும் முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. Still she was 6. Helen spoke through simple signs and actions for simple words like yes, no, mother, come, go. இந்த மாதிரி தான் வந்து 6 years வரைக்குமே அவங்க வந்து சைன் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்காங்க. when she died at the age of 87, இந்த கொஷின் கேட்டுங்க, 87 ஏஜில் தான் அவங்க வந்து டெத் ஆனாங்க. had written many books, many awards and films had been about her life and work. now read on to know more about this remarkable person. ஓகே, இந்த கோட் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங்ஸ் இந்த வேர்ல்டு cannot be seen or even touch but just felt in the heart அப்படின்னு சொன்னது யார்? ஹெலன் கெல்லர். இந்த கொஷின் வந்து இந்த கோட் வந்து கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து டீச்சர் கேட்கும், அதெல்லாம் தேவையில்லை. when Helen was 1.5 years old, she lost the ability to see and hear. It became more and more difficult for her to share what she wanted to say because her mind was racing ahead. Despite this, she learned to do some chores at home, like folding her clothes and putting them away. அவங்க வந்து சொல்ல வர விஷயத்த வந்து சொல்ல முடியல அவங்களால, சடனாக இந்த மாதிரி லாஸ் ஆனதுனால. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சின்ன சின்ன வேலை வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அது என்ன வேலைனா வந்து வீட்டில் இருக்கிற வேலை பண்ணுறது, கிளாத்ஸ் எல்லாம் மடித்து வைக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. What did Helen's parents do? Helen's parents realized that she needed a person who could teach her to communicate with other people. So they took her to the Alexander Graham Bell. எங்கே கூப்பிட்டு போயிருக்காங்கன்னா அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்திருக்குது. த இன்வென்டர் ஆஃப் த டெலிஃபோன். யார் டெலிஃபோன் கண்டுபிடிச்சு? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். ஹி ஹேட் ஆல்சோ டிஸ்கவர்ட் வேஸ் ஆஃப் ஹெல்பிங் சில்ட்ரன்ஸ் ஹூ ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு ஹியர். இந்த மாதிரி காது கேட்காதவங்களுக்கு எல்லாமே வந்து இவர் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஹிஸ் ஒய்ஃப் மோபல். யாரோட ஒய்ஃப்? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லோட ஒய்ஃப் தான் வந்து மோபல். had lost her hearing at an early age. அவங்களுக்கும் வந்து காது கேட்காது டியூ டு த ஃபீவர். ஒரு ஃபீவர் வந்ததுனால அவங்களுக்கு வந்து காது கேட்காமல் போச்சு. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபீவர்னால தான் வந்து மொபைலுக்கு வந்து காது கேட்காமல் போயிருக்குது. he suggested that they write to Perkins School. அவர் என்ன சொல்லலாம்னா பர்கின்ஸ் ஸ்கூலுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுங்கன்னு சஜஸ்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வாட் டிட் they do at Perkins School. அங்கே என்ன பண்ணுறாங்க? Perkins School was established nearly 2000 years ago and serves the people who have problem with their விஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க கிளாஸ். ஹெலன்ஸ் மதர் கேட். ஹெலனோட மதர் யாருன்னு கேட்டிருக்காங்க? கேட். ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ரோட் டு த ஹெட் ஆஃப் பர்கின் ஸ்கூல். ஹெட் ஆஃப் பர்கின் ஸ்கூலுக்கு வந்து யார் லெட்டர் எழுதுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. கொஷனு கேட்டு தான் எழுதிருப்பாங்க. அவங்க வந்து ஹெலனோட மதர். டு ஆஸ்க் ஃபார் ஏ டீச்சர் அண்ட் தே சென்ட் தேர் ஸ்டார் ஸ்டூடெண்ட். அந்த பர்கின் ஸ்கூல்காரங்க வந்து ஒரு ஸ்டார் ஸ்டூடெண்ட் வந்து சென்ட் பண்ணுறாங்க. அவங்க பேர் தான் வந்து அன்னி சுலுவின். பர்கின் ஸ்கூலோட ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு கேட்டிருக்காங்க? அன்னி சுலுவின். நோட் பண்ணிக்கோங்க. த டே ஷி அரைவ்டு ஹெலன்ஸ் பெல் பிகன் டு ஹெலன்ஸ் லைஃப் வந்து பிகன் டு சேஞ்ச். இதுவும் கேட்டிருக்காங்க. யாரோட லைஃப் சேஞ்ச்? ஹெலனோட லைஃப் வந்து எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா அன்னி சுலுவின் வந்ததுக்கப்புறமா தான் சேஞ்ச் ஆயிருக்குது. இங்கே வந்து இது இருக்கு இல்லையா, நியூ வேர்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. சினோனிம்ஸு. ரிமார்க்கபிள்னா கிரேட். சோர்ஸ்னா ரெகுலர் டாஸ்க்கு. ஸ்பவுட்னா ஏ பைப் ஆர் ஏ டியூப் ஆன் ஏ கண்டெய்னர். ரேப்பிட்லினா வெரி குயிக்லி. மிஸ்டரினா ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். எக்ஸ்ப்ளோர்னா டு எக்ஸமைன் சம்திங் கம்ப்ளீட்லி. சரிங்களா? மீன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். அன்னி வாஸ் 21 when she came to teach Helen. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அன்னி சுலுவினுக்கு வந்து எவ்வளோ ஏஜ் ஹெலன் கிட்ட வரும்போதுன்ட்டு? 21 years. She found a way to make Helen understand the words and their meaning. She began to teach Helen letters by writing them on her form. கையில் வந்து எழுதி அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க, இது என்ன மீனிங், இது என்னன்ட்டு. wasn't that difficult? It was difficult at first வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. then something happened that made Helen's learning much faster. She learned the word water. Let us hear about this in Helen's own words.
someone was drawing water and my teacher placed my hand under the spout. As the stream rushed over one hand, she spelled into the other the word water, first slowly, then rapidly. I stood still, my whole attention to fix. Suddenly I felt a thrill, and somehow the mystery of language was revealed to me. Do you know, Helen learned 30 new words that day. Quickly she learned words and then sentences. ஃபஸ்ட்டு அவங்க கற்றுக்கின வேர்டு வந்து வாட்டர். எப்படி கற்றுக்கிட்டாங்கன்னா, கையில் வந்து பைப்பில் தண்ணி விட்டுட்டே இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து எழுதிட்டே இருப்பாங்க, அதை பற்றி ட்ராயிங் போடுறது இது அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது, ஓ இது வந்து வாட்டர் அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு வந்து போக போக அவங்க வந்து ஒரு நாளில் வந்து 30 நியூ வேர்ட்ஸ் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்துவும் போயிட்டுருக்காங்க. 30 நியூ வேர்ட்ஸ் வந்து ஷி லேர்ன்டு. ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண வேர்டு வந்து வாட்டர். சில இதில் எல்லாமே வந்து டாலர்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புக்கில் வாட்டர் இருந்தால் இருக்குது, அதனால வாட்டரே போடணும். நெக்ஸ்ட்டு இந்த சினோனிம்ஸ் பாருங்கள். விஷனரி, a person who plans the future. Pioneer வந்து a person who is the first to study and develop a particular area of knowledge. Unemployed, jobless. Diverse, different. Acceptance, the act of agreeing. நெக்ஸ்ட் பாருங்கள். Helen's teacher wanted her to explore the world around her, to ask questions and to experience nature. Helen loved to smell and touch flowers, to respond to the nature. She was a learner till the end of her life. She knew 3 other languages. அவங்க வந்து 3 எக்ஸ்ட்ரா லாங்குவேஜும் தெரியுது, அதே மாதிரி செஸ்ஸும் தெரியுது, ஹார்ஸ் ரைடும் தெரியுது. சரிங்களா, எக்ஸ்ட்ரா 3 விஷயம் என்ன தெரியுதுன்னா, 3 லாங்குவேஜஸ் தெரியுது, செஸ்ஸு தெரியுது, ஹார்ஸ் ரைடு தெரியுது. Did Helen go to college? Helen was the first person among those who couldn't hear or see to graduate with a distinction from any college. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வாங்கினது டெஃப் அண்ட் டேமில் இவங்க தான். சாரி, காது கேட்காம வாய் பேசாமல் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு ஒரு கிராஜுவேஷன் வாங்கினது யார்? ஹெலன் கெல்லர் தான் வாங்கியிருப்பாங்க. எங்கே? while she was at Radcliffe College, she wrote her first book. என்ன her first book வந்து The Story of My Life. இந்த கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. that has been translated into 50 languages. இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க, எவ்வளோ லாங்குவேஜஸில் வந்து The Story of My Life வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு, அது நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி. This is so wonderful to hear. What else did she do? She was very visionary and pioneer, helping to make the world better place for differently abled peopleக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்ட்டு தான் இவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரில் சில்ட்ரன்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க. Later on in her long life, Helen concerned herself with the needs and rights of the unemployed and the poor as well. இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. She went on many lecture tours with her teacher and even acted in a film. அந்த ஃபிலிம் பேரெல்லாம் நம்ம ஒன் லைனர் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வருது, நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள். has she acted in a film? Yes, many films and plays have been made about her and her amazing teacher. I wish I could meet her. இதெல்லாம் வேணாம். That's a nice thought, but Helen Keller died peacefully in her sleep in 1968. She was 87 years old. 87 years oldல இருக்கும்போது 1968ல டெத் ஆயிட்டாங்க. பட் her mission lives on to inspire and guide each one of us in our journey into love and acceptance of diverse abilities among the people in the world around us. இது பாருங்க. The statue of young Helen learning the mystery of languages at the water pump unveiled in Alabama 2009. அலபாமாவில் தான் அந்த ஸ்டாச்சு வாட்டர் பைப்பை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது வந்து இங்கே தெரியல. அந்த ஸ்டாச்சு வந்து எங்கே இருக்குதுன்னா அலபாமாவில் இருக்குது. 2009 வந்து ஸ்டாச்சுவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நோட்ஸில் ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். ஜூன் 27 தான் பிறந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டே கொடுக்கல, அதனால் ஜூன் 27 நோட் பண்ணிக்கோங்க, மற்றபடி வேண்டாம். அலெக்சாண்டர் கிரஹம்பெல் கிட்ட போனாங்க, கேட்டு. பெல்லோட ஒய்ஃபு மேபெல்லு, பெர்கின் ஸ்கூலு. அந்த ஸ்கூலோட டைரக்டர் நேம் கொடுத்துருக்காங்க, மைக்கேல் அனாங்னோஸ். பெர்கின் ஸ்கூலோட டைரக்டர். நெக்ஸ்ட் அன்னி சுலிவன். அன்னி சுலிவன் வந்தாங்க இல்லையா, அந்த டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். March 5, 1887 தான் வந்து வந்திருக்காங்க. ஹெலன் கெல்லர் அவங்க ஹவுஸ்க்கு வந்தாங்க இல்லையா ஃபஸ்ட்டு, அது வந்து 21 இயர்ஸில் வரும்போது இந்த டேட்டில் தான் வந்திருக்காங்க. அன்னி சுலிவனோட ஹஸ்பண்ட் வந்து ஜான் மேசி. இதெல்லாம் புக்கில் இல்லை. நெக்ஸ்ட்டு 3 லாங்குவேஜஸ், ஹார்ஸ் ரைடெல்லாம் தெரியுது. அன்னி சுலிவன் டெத்தான இயர் கொடுத்துருக்காங்க 1936. பார்த்துக்கோங்க, கோமாவில் சேர்த்துட்டாங்க அவங்க. அன்னி சுலிவன்
கரோனரி த்ரோம்போசிஸ், அந்த டிசீஸ் பேர் வந்து கரோனரி த்ரோம்போசிஸ் வந்து தான் வந்து அன்னி செல்வன் இறந்துட்டாங்க. எப்போ 1936 கோமானால. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணேன். 12 புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஏஜ் 22 தான் அந்த ஆட்டோபயோகிராஃபி புக் வந்து த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் 1903 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹெலன் கெல்லர். லைட் இன் டார்க் 35 கண்ட்ரிஸ் ஷி ட்ராவல்டு, பாருங்கள் 35 கண்ட்ரிஸ். அந்த ஃபிலிம் பேர் பார்த்தோம் இல்லையா, டெலிவரன்ஸ் 1919. அவங்க ஆக்ட் பண்ண ஃபிலிம் பேர் வந்து டெலிவரன்ஸ் 1919. பாலிவுட் மூவி பிளாக்ன்ட்டு ஒரு பாலிவுட் மூவியில் நடிச்சிருக்காங்க 2005. இந்த பிளாக்னு எடுத்திருக்கிறது வந்து அவங்க ஸ்டோரியை வச்சு எடுத்திருப்பாங்க, ஆனால் அவங்களே டைரக்டர் நடித்தது வந்து டெலிவரன்ஸ் என்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க 1919. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒன்லைனர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், பார்ன் ஜூன் 27, 1880 திஸ்கம்பியா அலபாமா. பார்த்தோம் இல்லையா, ஃபாதர் வந்து ஆர்தர் ஹெச் கெல்லர், அம்மா வந்து கேட் ஆடம்ஸ், ஹர் டீச்சர் அன்னி மேனிஃபீல்ட் சுலிவன். பாருங்கள் ஃபுல் நேம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பெர்கின் ஸ்கூல் ஆஃப் போட்சன். At age 14 undertook a formal schooling as Wright Humanson School for the Deaf in New York and the Cambridge School. Entered Radcliffe College எப்போ வந்து என்டர் ஆனாங்கன்னா 1900. Helen fell in love with 29 years old socialist Peter Fagan. பாருங்க, ஹெலன் கெல்லர் வந்து 29 year ஓல்டாக இருக்கிற பீட்டர் ஃபேகன் என்றவரை வந்து லவ் பண்ணியிருக்காங்க. ஹர் செக்ரட்டரி அண்ட் நியூஸ் பேப்பர் கரஸ்பாண்டன்ட் அவர். ஹெலன் கெல்லர் ஜாயின் த சோசியலிஸ்ட் பார்ட்டி எப்போ 1909. அவங்க ஒரு பார்ட்டியில் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே வந்து நம்மளுக்கு சில புதுசாக இருக்கும் இல்லையா, சோசியலிஸ்ட் பார்ட்டிலெல்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஷீ டிசைடட் தட் ஹர் லைஃப்ஸ் சீஃப் ஒர்க் வாஸ் டு ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் த அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்டுக்காக வந்து மணி கலெக்ட் பண்ணணுன்றது அவங்களோட சீஃப் ஒர்க்கு, லைஃபோட சீஃப் ஒர்க்கு. ஓகே, த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் எப்போ ரிலீஸ் ஆச்சு 1902 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. த வேர்ல்ட் ஐ லிவ் இன் 1908. ஹெலன் கெல்லர் டைட் ஆன் எப்போ ஜூன் 1, 1968. ஜூன் 1 பார்த்துக்கோங்க. ஹெலன் கெல்லர் டே வந்து ஜூன் 27 பிறந்தாங்க இல்லையா, அப்போது ஜூன் 27 தான் வந்து ஹெலன் கெல்லர் டே இந்த ஸ்டேட் ஆஃப் பெனிசில்வேனியாவில் வந்து கொண்டாடுறாங்க. ஷி வாஸ் இண்டக்டட் இன்டு அலபாமாஸ் ஹால் ஆஃப் ஃபேம் இன் 1971. அந்த அவார்டு வந்து அப்போ கொடுத்துருக்காங்க, ஹால் ஆஃப் ஃபேமு 1971. ஷி வாஸ் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் மார்த்தா வாஷிங்டன், 6-year-old டாட்டர் ஆஃப் குக். ஹெட் ஆஃப் பர்கின்ஸ் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா மைக்கேல் ஆங்காங்ஸ். பார்த்தோம் இல்லையா, டைரக்டர் அவர் தான் பர்கின் ஸ்கூலுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் அட்டம் டு டீச் ஹேர் த வேர்டு வந்து டால்னு இருக்குது எல்லா இடத்துல, ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து வாட்டர் தான் இருக்குது, நம்ம வாட்டர் தான் போடணும், ஏன்னா புக் சோர்ஸ் தான் வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துப்பாங்க இல்லையா. இன் 1904 அட் ஏஜ் 24 கெல்லர் கிராஜுவேட்டட் ஃப்ரம் த ராட்க்ளிஃப் காலேஜ். கிராஜுவேஷன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு காது கேட்காம வாய் பேசாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இது பார்த்தோம் இல்லையா, 1904 தான் வந்து 24 இயர்ஸில் வந்து ராட்க்ளிஃப் காலேஜில் வந்து அவங்க வந்து கிராஜுவேஷன் பண்ணியிருக்காங்க. கெல்லர் பிகம் ப்ரொஃபிஷியன்ட் இன் பிரெய்லி, அந்த பார்க்க முடியாத காது கேட்காதவங்களுக்கான ஒரு படிப்பு. அன்னி செல்வன் டைட் இன் கோமா இன் 1936. ஹெலன் கெல்லர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது 1915 பை ஹெலன் கெல்லர் அண்ட் ஜார்ஜ் கெஸ்லர். இவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ராஸ்ட் கிங் அவங்களோட ரைட்டிங்ஸ் என்னென்னு பார்ப்போம். ப்ராஸ்ட் கிங்ஸ் வந்து 1891 பண்ணியிருக்காங்க. த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் 1903. முன்னாடி ஸ்லைடில் வந்து 1902 இருந்துச்சு, ஆனால் 1903 தான் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. த வேர்ல்ட் ஐ லிவ் இன் 1908. அவுட் ஆஃப் த டார்க் 1913 எழுதியிருக்காங்க. எ சீரீஸ் ஆஃப் எஸ்எஸ் இன் சோஷியலிசம் மேலே எழுதியிருக்காங்க. மை ரிலீஜன் 1927 ஹர் ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபி. ஸ்பிரிச்சுவல் புக் எது எழுதியிருக்காங்கன்னு வந்துச்சுன்னா மை ரிலீஜியன். பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் 1964 பை பிரசிடென்ட் லிண்டன் பி ஜான்சன். பிரசிடென்ஷியல் அவார்டு வந்து 1964 வாங்கியிருக்காங்க, கொடுத்தவர் வந்து லிண்டன் பி ஜான்சன். ஷி அப்பியர்ட் இந்த சைலண்ட் ஃபிலிம் டெலிவரன்ஸ் இன் 1919. பார்த்தோம் இல்லையா, அவங்களே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. The Miracle Worker is a cycle of dramatic works derived from the autobiography The Story of My Life. அதுலேருந்து எடுத்து ட்ராமாட்டிக் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1984 கெல்லர்ஸ் லைஃப் ஸ்டோரி இன்டு எ மூவி கால்டு மிராக்கல் கண்டினியூஸ். ஹெலன் கெல்லரோட லைஃப் ஸ்டோரியை வந்து இந்த பேரில் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க, இந்த மிராக்கல் கண்டினியூஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.